ஓம் சாய்ராம். நீங்க காலையில எழுந்த உடனே இந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். உங்க பாக்கெட்லயும் பாத்தீங்கன்னா பணம் நிரம்பிக் கொண்டே வரும். அப்படி காலையில என்ன பொருட்களை பார்க்கணும், அப்படி என்ன பொருளை பார்த்தா உங்களுக்கு பணமும் அதிர்ஷ்டமும் வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளோட தொடக்கம் சிறப்பா இருந்தாதாங்க அந்த நாள் முழுக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் நல்லதோ கெட்டதோ அன்னைக்கு எது நடந்தாலும் சரி, யார் முகத்தை காலையில முழிச்சேனே தெரியலப்பா, இன்னைக்கு இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான அதிகாலை நேரத்தில் நீங்க எழுந்ததும் குறிப்பிட்ட விஷயங்களை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருங்கள். அப்படி என்ன பொருட்களை பார்க்கணும்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில படுக்கையை விட்டு எழுந்தவுடன் முதலில் உங்கள் உள்ளங்கையை பார்க்கணுங்க. இப்படி உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கண் விழித்தால் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாளும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட உள்ளங்கையில தான் மகாலட்சுமி வசிப்பதாக நம்ம முன்னோர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தினமும் காலையில் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துவிட்டு அப்புறம் அந்த உள்ளங்கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்தி எடுத்த பின் உங்கள் நாளை தொடங்கி பாருங்கள். அந்த நாளில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும், தேவையற்ற செலவுகளும் குறையும். அடுத்ததாக 7 குதிரை ஓடுற படம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா அந்த குதிரையை பாருங்க. இல்ல வேற ஏதாச்சும் குதிரைகள் ஓடும் படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை பாருங்கள். இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு அந்த நாளுக்கு உண்டான சோம்பலை நீக்கி உங்களை சுறுசுறுப்பா ஆக்குங்க. 7 குதிரை படம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும். இது வரைக்கும் உங்க வீட்டில் 7 குதிரை ஓடுற மாதிரி படம் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க வீட்டில் ஒரு படத்தை வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புத்தர் சிரிக்கிற மாதிரி சிலை உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சிலையை எழுந்ததும் பாருங்கள். அப்படி அந்த சிலையை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக மாறிவிடும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், மகிழ்ச்சி பெருகும். அதற்கடுத்ததாக நீங்கள் கண் விழிக்கும் போது பணத்தை பார்த்து நாளை தொடங்கினால் அந்த நாள் சுபிச்சமாக இருக்குங்க. தூங்கிறதுக்கு முன்னாடியே உங்க பக்கத்துல பணத்தை வச்சுங்க. காலையில எழுந்த உடனே அந்த பணத்தை பார்த்துட்டு அந்த நாளை தொடங்கினாலும் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அல்லது தங்க நகைகள் ஒட்டின ஒரு போட்டோ இருந்தாலும் அதையும் பார்த்துவிட்டு அந்த நாளை தொடங்குங்கள். இப்படி பணமும் நகையும் பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு நாளை தொடங்கும் போது உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வமும் பணமும் எதிர்பாராத வழிகளில் எல்லாம் சேரும். உங்களுடைய கடன்லாம் குறையுங்க. எனவே தங்க குவியல், பொற்பானை, பணம் மாதிரியான படங்களை வீட்டில் ஒட்டி வைத்து விட்டு அதை காலையில் காணலாம். இப்படிப்பட்ட படங்களை காணும்போது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. அடுத்ததாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலையில பால் மற்றும் தயிர் ஆகியவற்றை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பால் மற்றும் தயிரை நீங்கள் தரிசித்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், காலையில் எழுந்தவுடன் பசுவை பார்த்தாலோ அல்லது அதோட குரலை கேட்டாலோ அந்த நாள் உங்களுக்கு மிகவும் மங்களகரமாக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போதே நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் தன் முகத்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அன்பிற்குரியவர்களான உங்களுடைய தாய், மனைவி அல்லது உங்களோட குழந்தைகள் முகத்தில் விழிப்பதும் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற்றி விடுங்க. இது போக காலையில் எழுந்ததும் நார்மலா சூரியனை தரிசிப்பது ரொம்ப சிறந்தது. தாமரை பூ, சந்தனம், கடல் மற்றும் அழகான இயற்கை காட்சிகளை காலை கண் விழித்ததும் பார்ப்பதும் உங்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகம் தந்து அன்றைய தினத்தை சிறப்பானதாக்குங்க. கோயிலோட ராஜகோபுரம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. காலையில எழுந்திரிச்ச உடனே கோபுர தரிசனம் பண்ணுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது பெரியோர்கள் வாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.